Hi friends, welcome to Salem Samayal channel. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி தேவையான அளவு எடுத்துட்டு நைஸாக இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு அதை ஒன்றுக்கு ரெண்டாக இது மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அன்னாச்சி மூக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், இதெல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்டை, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு நைஸாக அரைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி இதை கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நாட்டுக்கோழி சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சளி பிடிச்சவங்க நாட்டுக்கோழி குழம்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா உடனடியாக சரியாயிடும். இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் அதெல்லாமே வணங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி அந்த விழுதை போட்டுக்கலாம். அந்த விழுதை சேர்த்திட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கட்டும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வணக்குங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட செலவுலாம் எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். கறி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செலவுலாம் கறியில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த கறியில் ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாகவே ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மசாலையே கறி கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறம் ஃபைனலாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சமாக சிறிதளவு தண்ணி ஊற்றிருக்கோம். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவைக்கேற்ப கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேகட்டும். இந்த தண்ணியிலேயே கறி வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக. தேங்காய் இது இப்போ ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியிலேயே கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றின இந்த விழுதோடு கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேகட்டும்.
குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சொன்ன மாதிரி விசில் விட்டாச்சு 2 விசில். உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி கேஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. பாருங்க, கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சரிங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் ஈஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.